ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆர்ஆர்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் பண்ணியிருக்கேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்வீட் பாக்ஸில் வச்சு ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். பாருங்கள், திஸ் இஸ் ஆம்லா கேண்டி. ஆம்லா கேண்டி பண்ணியிருக்கேன். இது இம்யூனிட்டி பூஸ்டர். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். இந்த ஆம்லா கேண்டியை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறது, என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஆம்லா கேண்டி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம் ஆம்லா எடுத்திருக்கேன். 8 பீஸ் இருக்குது. மீடியம் சைஸில், ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் 8 இருக்குது. இது வந்து 200 கிராம். சேம் 200 கிராமும் இது எடுத்திருக்கேன். சைனா கல்கண்டுன்னு சொல்லுவாங்க. கல்கண்டு இது சின்ன பீஸு. நான் இதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது 200 கிராம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள். இந்த சைனா கல்கண்டு தான் போட்டு செய்ய போகிறோம். இது ஏன்னா கொஞ்சம் ஆம்லா வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை, கசப்பு தன்மை அதிகம். அதனால இந்த சைனா கல்கண்டு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். சேம் டைம் சுகரை விட இந்த கல்கண்டு வந்து நல்ல விஷயம். அதனால இந்த கல்கண்டில் செய்ய போகிறேன். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குது. அப்புறம் 1 இன்ச்சு துண்டுக்கு சின்னதாக இஞ்சி இருக்குது. இப்போ நல்லா ஆம்லாவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். எப்படின்னு காட்டுறேன் வாங்க. பாருங்கள், ஆம்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அடியில் 1 இன்ச்சு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஜல்லி பாத்திரம் வச்சுருக்கேன். ஜல்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆம்லாவை நம்ம போட்டுடலாம். இது வந்து தண்ணிலையோ நம்ம குக்கர்லேயோ வேக வைக்கக்கூடாது. இது வந்து ஆம்லா வந்து ஆவியில் தான் வேகணும். இப்படி வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் மஞ்சள் நிறமாக கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு 10 to 15 மினிட் ஆகும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட் நான் மூடி வச்சுருந்தேன். மாஷாஅல்லாஹ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், அப்படியே வெடிச்சு வந்திருக்கு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நான் ஜூம் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இல்லைன்னா வந்து கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் வெடித்து வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் அழகாக இது நம்மளுக்கு இந்த சீட்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். இந்த பல்பெல்லாம் அப்படியே இருக்கும். நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட் நம்ம வேக வச்சதுக்கு நல்லா பூண்டு திரி மாதிரி நல்லா வந்துடுச்சு. சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கல்கண்டு வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டால் இது கரைஞ்சி நம்மளுக்கு கூழ் மாதிரி ஆகிடும். பவுடர் பண்ணி சேர்க்குறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவும் ஆகும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது கல்கண்டு நான் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த கல்கண்டை வந்து நம்ம ஃபைனாக பவுடர் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதே ஜாரில் வந்து நம்ம இந்த ஆம்லாவை சேர்த்துட்டு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற 1 இன்ச்சு இஞ்சி துண்டு, இந்த இஞ்சி துண்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஏன்னா வந்து வின்டர் சீசனில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ நம்மளுக்கு இஞ்சி எல்லாம் இருந்தால் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இருமல் இதுக்கெல்லாம் வந்து இஞ்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஏலக்காய் மட்டும் சேர்க்குறேன். இப்போ இதை ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம், இல்லைன்னா தண்ணி இல்லாமல் கூட அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்லாவை நம்ம நைஸாக நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது இருக்கட்டும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பேனில் தான் செய்ய போகிறேன். நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து எந்த சீசன்லேயுமே யாருக்குமே, பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி, எந்த சீசன்லேயுமே நெய் வந்து கெடுதல் கிடையாது. அதனால கொஞ்சம் நெய் சேர்த்து தான் நான் செய்கிறேன். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நான் நெய் சேர்த்து தான் செய்வேன். இப்போ நம்ம நெய் சேர்த்தாச்சு. நெய் வந்து உருகிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம வந்து இந்த ஆம்லாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆம்லாவை நல்லா வலிச்சு சேர்த்தாச்சு. இப்போ இது இந்த ஆம்லா வேகணுன்றது அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போது இது போட்ட உடனே நம்ம வந்து நம்ம எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்குது சைனா கல்கண்டு கொஞ்சம் மட்டும் நம்ம பிளேட்லேயே வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் நம்மளுக்கு பிளேட்டில் இருக்கட்டும். இது நான் கடைசியில் எதுக்காகன்னு சொல்கிறேன். இப்போது நம்ம ஆம்லாவும் சேர்த்தாச்சு, சைனா கல்கண்டு பவுடரும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம்.
கிளறி இதுக்கு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்க்கலாம். ஏன்னா அது அப்போ தான் வந்து கேண்டி மாதிரி அது வந்து மோல்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இது வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. ஆம்லாவும் அப்புறம் கல்கண்டும் நம்ம நல்லா கரைச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கேண்டி பதத்தில் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இது கார்ன்ஃப்ளவருக்கு வந்து நல்ல தன்மை, இது நல்ல ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த தன்மை கொண்ட கார்ன்ஃப்ளவர். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வேணும்னா கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குங்களா பசங்க சாப்பிட்றாங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். நான் இன்றைக்கி நேச்சுரலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கலர் சேர்க்காம தான் பண்ண போகிறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னொரு இது இருக்குது இதில், அப்போது வந்து நான் கலர் சேர்த்து பண்ணி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் நேரம் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து திக்காகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா எந்த ஸ்வீட்லேயுமே உப்பு கொஞ்சம் சேர்த்தா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், அதனால் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் கெட்டியானவொடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பேனை ஒட்டாமல் எல்லாம் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும், நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகணும்னு தேவையில்லை. இந்த ஸ்டேஜ்லேயே ஆறுனா வந்து நம்மளுக்கு அழகாக செட் ஆகிடும். சேம் வந்து நம்மளுக்கு டைட்டாக செட் ஆகணுன்ற தேவையில்லை, ஜெல்லி மாதிரி செட் ஆனாலே போதும். ஸோ நம்ம இப்போ வந்து பேனெல்லாம் விட்டுடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பார்த்தால. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மோல்டில் நான் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 10 மினிட் ஃப்ரிட்ஜில் எடுத்து வெளியே எடுத்துகிட்டு அதை உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து 8 ஆம்லா சேர்த்தோம், 200 கிராமும் 200 கிராம் சேம் வந்து கல்கண்டு பவுடர் சேர்த்தோம். அதுக்கு வந்து 50 ஆம்லா வந்திருக்கு, 50 பால்ஸ் வந்திருக்கு. ஒரு ஆம்லா வந்து 10 ஆப்பிளுக்கு சமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆம்லாவை நம்ம சாப்பிட்டோன்னா ஒரே வாட்டி நம்ம 10 ஆப்பிள் சாப்பிட முடியாது, காஸ்ட்டுக்கும் சரி வயிறும் நிறைஞ்சிடும். அதே ஒரு ஆம்லா சாப்பிட்ணுன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப கசக்கும், அதுவும் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டு இதுலேருந்து ஒரு பீஸோ 2 பீஸோ ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி நல்லா பூஸ்டாக இருக்கும். இந்த வின்டர் சீசனில் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது நான் கடைசியாக நான் எடுத்து வச்ச கொஞ்சம் இது நம்ம மேலே போட்டு இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த நம்ம நெய் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் போட்டுட்டு ஒரு பாக்ஸில் நம்ம அடுக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. நம்ம அப்புறம் வந்து நம்ம கல்கண்டு பவுடர் கொஞ்சம் வச்சுருந்தோம், அதில் நம்ம ஊட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஒன்று 2 கூட ஒரு நாளைக்கு 2 கூட ஈஸியாக சாப்பிட்லாம். எப்போல்லாம் முடியுதோ திருப்ப செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டைம் எல்லாம் எடுக்கல இது செய்கிறதுக்கு, ரொம்ப ஈஸியாக கம்மி டைம் தான் ஆச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான நேரம் தான் ஆச்சு. அப்புறம் செல்லவும் கம்மி தான், ஆனால் ஹெல்த்தி பெனிஃபிட்னு பார்க்குற போது ரொம்ப நிறைய இருக்குது இதில். அப்புறம் வந்து இந்த வின்டர் சீசனில் நம்மளுக்கு எந்த சாக்கில் நம்மளுக்கு கோல்டு வருமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு எந்த கோல்டும் ஆகாது. அதனால வின்டரில் கண்டிப்பாக இந்த டிசம்பர் ஜனவரி இந்த 2 மந்த்துக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு இம்யூனிட்டியாக நல்ல ஹெல்த்தியாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.